நியூஸ் தமிழ் கழுகு. நெல் கொள்முதல் குளறுபடிகள் 2026 தேர்தலில் டெல்டா மாவட்டங்கள்ல திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கும்னு சொல்றாங்க. விவசாயிகளோட வேர்வையில விளைஞ்ச நெல் கேட்பாரற்று மழையில நனைஞ்சு முளைச்சிருக்கிற அதிர்ச்சி காட்சிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மனசுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் மறையாதுங்கிறாங்க. பல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஏன்னு கேட்கவும் கொண்டு வர்ற நெல்லை வாங்கவுமே ஆள் இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த நிலையங்களுக்கு முன்னால கொட்டப்பட்டு முளைவிட்ட நெல்மணிகளின் புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கிற நிலையில எப்பவுமே இந்த அளவுக்கு மோசமாகாத நிலையில தனியார் வியாபாரிகள் விவசாயிகள் கிட்ட நெல் கொள்முதல் செய்வாங்க. ஆனா இந்த முறை அரசாங்கம் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் உயர்த்தினதுனால 2000க்கும் குறைவா விலை நிர்ணயம் செஞ்ச தனியார் வியாபாரிகள் பக்கம் போகாம மொத்த விவசாயிகளும் விளைஞ்ச நெல்லோட அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு படையெடுத்தாங்க. அவங்கள சமாளிக்கவோ கொண்டு வர்ற நெல்லை வாங்கவோ போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்படலையாம். வழக்கமா இந்த சீசன்ல 3 மாசத்துக்கு அந்தந்த ஏரியாக்கள்ல நெல் கொள்முதலுக்கு தற்காலிக பணியாளர்களை அரசு நியமிக்குமா. இந்த வருஷம் அப்படி எந்த முன்னேற்பாடும் செய்யப்படலையாம். குறுவை சாகுபடியில வந்த நெல்லுல சராசரியா 30% அளவுக்கு தான் அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வாங்கப்பட்டிருக்கா. மிச்ச 40% கொள்முதல் செய்யப்படாம வேர்வையிலும் மழையிலையும் முளைவிட்டு ரோட்ல வீணா போயிருக்கான். மீதி 30% அறுவடை செய்யாம வயல்ல தேங்கி இருக்கிற தண்ணிக்குள்ள மிதக்குதான். இந்த விவகாரத்துல எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக செய்யற பிரச்சாரங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளை ரொம்பவே கவர்ந்திருக்குன்னு சொல்றவங்க பொங்கல் பரிசுக்கே தமிழ்நாடு அரசு ஆந்திராவுக்கு போய் அரிசி கொள்முதல் செய்யணும்னு நொந்து போறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.